நீங்கள் மட்டும் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி தனியாக சில்வரை விற்றுருங்க அப்படின்றீங்க. ஸோ 2 வருஷம் வளர்ச்சி இருக்கிற ஒரு கோல்டு சில்வர் ஒரே மாசத்திலே வளர்ச்சி இருக்கு. இட் இஸ் அ டைம் டு செல். ஏன்னா வாங்கும் போது நம்ம சொன்னோம், விற்கும் போது நம்ம சொல்லணும்ல. ஃபால் ஆல கிராஷ் ஆயிருக்கு. கிராஷ்னா என்ன, ஃபால்னா என்னன்னு சொல்றோம். ஸோ 2026ல் கோல்டு 15,000 தொடுமா சார்? கோல்டு வில் டச் 15,000 போகும், 18,000 போகும், 20,000 போகும். நான் இப்போ என்ன பண்ணுவேங்கிறத வேணா சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார், இப்போ நாளுக்கு நாள் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஸ்கைராக்கெட் ஆகிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு மேலே. திரும்ப கீழே விழுமா அப்படின்னு எதிர்பார்ப்புகளே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தங்கமே மேலே தான் போகும் போல, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. என்னோட கேள்வி என்ன சார், ஆல்ரெடி 12,000 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ 2026ல் கோல்டு 15,000 தொடுமா சார்? 20,000 தொடாதா? இல்லை கேட்குறேன், 15,000 தொடுமான்றது. ஏன்னா க்ரோத்தை உடனே நம்ம அவ்வளவும் பார்க்க முடியாது, பட் ஓகே 15,000 தொட்டுருன்ற மாதிரி இருக்கு, அதனால கேட்குறேன். ஸோ 15,000ங்கிறது என்ன, இங்கேருந்து 20% மேலே. ம் somebody is predicting gold will touch 15,000 போகும், 18,000 போகும், 20,000 போகும். இதெல்லாம் இட் இஸ் anybody's guess and anybody's answer. ஒரு புத்திசாலியாக இருந்தால் ப்ரெடிக்ஷன்ஸு, எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் ரைட் ஆகாது, எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் ராங்கும் ஆகாது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணுறதே முதல்ல நம்ம தான். ஓகே, இப்போ நான் நிறைய வீடியோஸ் இப்போ நிறைய இது பார்க்கறது கிடையாது, இப்போ ஃப்ராங்காக சொல்கிறோம். பட் பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னமோ இவங்க தான் கோல்டு ப்ரைஸை 9,000லேருந்து 10,000, 10,000லேருந்து 11,000, 12,000, 15,000, 16,000. இஃபோரியா இஸ் டூ மச். என்னை பொறுத்த வரைக்கும் அது 15,000 போகுமா, 20,000 போகுமா, நாளை காலையில் வந்து சூரியன் உதிக்குமா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் எனிபடிஸ் கெஸ். இன் மை வியூ நான் இப்போ என்ன பண்ணுவேங்கிறத வேணால் சொல்லலாம். நான் கஸ்டமருக்கு என்ன பண்ணுவேங்கிறத வேணால் சொல்லலாம். லாஸ்ட் 1 இயரில் கோல்டு பிரமாதமான வளர்ச்சி, ஆல்மோஸ்ட் 60%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ். இன்ஃபேக்ட் சில்வர் நல்ல ரிட்டர்ன்ஸ். கடைசி ஒரு மாதமே யாரெல்லாம் நம்ம லாஸ்ட் 3 months முன்னாடி 2 months முன்னாடி ஒரு வீடியோ பண்ணோம், அதெல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது 12,000லேருந்து 20,000 போனாலும் சரி, 40,000 போனாலும் சரி, எனக்கு தெரியாது. ஹவவர் இன்னைக்கு இருக்கிற டைம் ஃப்ரேமில் ஒரு புத்திசாலி ஒரு அசட் கிளாஸை சேஸ் பண்ணி வாங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. ஸோ உங்கள் வீட்டில் ஆல்ரெடி தங்கம் இருக்குது, நான் ஆல்ரெடி கோல்டு வச்சுருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரி. 12,000 இந்த ஃபோமோ விட்டுறணும், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லெட் இட் கூல் டவுன், லெட் இட் கோ டவுன், ஆர் லெட் இட் செட்டில். அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். ஸோ நான் இந்த ப்ரிடிக்ஷனுக்கு ஐ எம் நாட் ஃபார் இட். 15,000, 20,000. ஏன்னா முதல்ல கோல்டு கான்செப்டை முதல்ல நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் சினாரியோ. கோல்டு $1,800 per ounce தான் பீக்கில் இருந்தது. அதை பிரேக் பண்ணுறதுக்கு 7-8 வருஷம் ஆச்சு. இந்த கடைசி 3-4 வருஷத்தில் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் 10 வருஷத்தில் வாங்காத கோல்டு லாஸ்ட் 3 வருஷத்தில் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்கியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கினதுக்கு ரீசன் என்ன? டாலரைசேஷன். அமெரிக்காவை அடிக்கணும்னா எனக்கு ஈக்குவலாக என்ன இருக்கு? கோல்டு தான் அதுக்கு ஈக்குவலான ஒரு அசட் கிளாஸ். ஸோ டாலரை அடிக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் கோல்டு வாங்கிட்டோம்னு சொன்னால் இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு த கரன்சி. ஃபர்ஸ்ட் டாலரைசேஷன். அதாவது அந்த யுக்ரைன் ரஷ்யா வார் வந்ததுக்கப்புறம் அந்த அமெரிக்கா சொன்ன அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் பாட்டு. இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, கோல்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு. சென்ட்ரல் பேங்க்ஸ் விற்க மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். சைனீஸ் கவர்மெண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் கோல்டு வாங்கினதுனால கோல்டு திடீர்னு மேலே போகல. எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் டன்ஸ் கணக்கில் வாங்கினதுனால கோல்டு மேலே போயிருக்காங்க. இந்த கோல்டுக்குன்னு ஒரு என்னன்னா வந்து ஒரு ரேரஸ்ட் மெட்டல். ஸோ அதனால டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் ஜாஸ்தி, சப்ளை குறைவு, அசட் லைஸ் மேலே போயிருக்கு. ஸோ 15,000 போகுமா, 20,000 போகுமான்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க, சஃபிஷியண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா, அது மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா வாங்காதீங்க. ஓகே. ஆல்ரெடி ரேலியான எந்த அசட் கிளாஸும் வாங்குறது புத்திசாலித்தனம் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். சார், இப்போது நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் புரியுது. பட் அஸ் அ மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியாக கோல்டுன்றது எப்பயுமே வாங்கிடணும், எப்படியாவது வாங்கிடணும், இப்படி தான் இருக்கும் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. ஸோ இப்போ இருக்க விலைக்கு பாதி மிடில் கிளாஸ் எல்லாம் வாங்கவும் முடியாது கோல்டை. ஸோ இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸு, நான் கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் 12,000க்கு நான் வாங்க முடியாது. வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா சார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வாங்கிக்கலாம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் எவ்வளோ லோயராக வாங்க முடியுமோ. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கான்செப்டில் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அவங்க வந்து டிமேட் விச் மீன்ஸ் இடிஎஃப்ல தான் வாங்குவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக எவ்வளோ குறைவாக உங்களால் வாங்கிக்க முடியுமா? 5,000க்கு வாங்கிக்கலாம், 2,000க்கு வாங்கிக்கலாம், 1,000க்கு வாங்கிக்கலாம். எவ்வளோக்கு வாங்கணுமோ அது யூனிட்ஸ் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிட்டு வரலாம். பட் பாயிண்ட் ஹியர் என்னன்னா, an asset class which has already done well, see you have to be ahead of the curve. முன்னாடியே இருக்கணும். வெள்ளம் அறுவடை பண்ணுற சமயத்தில் போய் நீங்கள் நட்டிங்கன்னா எப்படி?
புரியுது. எந்த அசட் கிளாஸுக்குமே ஒரு ஸ்டாக்னேஷன் உண்டு. 2011லேருந்து 2019 வரைக்கும் கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் முட்டை. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி 80s ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு. கோவிடுங்கிற ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு நல் பீரியட் இருந்தது. ஒரு நீண்ட காலத்துக்கு கோல்டு நம்ம வச்சுக்கணும். இன்னைக்கு வாங்கி அடுத்த வருஷமே விற்க போறேன், 6 மாசத்துல வாங்க, கடனை வாங்கி வாங்குவேன். நிறைய நான் வீடியோஸ் எல்லாம் கேட்கவே எனக்கு நிறைய கஸ்டமர் கோல்டு வச்சிருக்கேன் சார், அதை அடமானம் வச்சு நான் கோல்டு வாங்கிக்கிறேன், அப்புறம் திருப்பி அதை அடமானம் வச்சு திருப்பி கோல்டு வாங்கிக்கிறேன், இது மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. அவங்க நினைக்கிற மாதிரி கோல்டு பிரைஸும் மேலே போனதுனால அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு ஆயிடுது. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, சரியா போற வரைக்கும் ஓகே, அது எப்போ தவறா போகுங்கிறது தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா, ஓவர் லெவரேஜ் அசட் கிளாஸ், இன் மை வியூ ஓவர் பாட் அசட் கிளாஸ். ஓவர் பாட்னா என்னன்னா, ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத ஒரு அசட் கிளாஸ் சில்வருக்கு இருக்கு. பட் கோல்டுக்கு வாங்குறவங்களை வச்சு தான் விற்கிறவங்களுடைய பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணுது. எத்தனை பேருக்கு அது தெரியுங்கிறதே எனக்கு தெரியாது. எல்லா அசட் கிளாஸ்க்கு அது பொருந்தும். பட் எஸ்பெஷலி ஆன் கோல்டுக்கு எந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவும் கிடையாது. Okay. Which means the new buyer will always decide the sellers. இந்த டயத்துல 60-70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுல ஸ்ட்ரைட் அவே அவாய்டு பண்ணிட்டு கொஞ்சம் காம் டவுன் பண்றது தான் பெட்டர். ஓகே சார். சார் இப்போ நம்ம ஒரு கோல்டு ஒரு சைட் பேசிட்டு இருக்கப்பே சில்வரை பற்றியும் நிறைய பேர் பேசுகிறாங்க சார். அதாவது சில்வரை சீக்கிரமே அக்யூமுலேட் பண்ணுங்க, அதுதான் இப்போ புது கோல்டு, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்க போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நான் உங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், நீங்கள் சில்வரை சீக்கிரம் விற்றுருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. எனக்கு புரியல, கான்ட்ராஸ்டாக இங்கே இத்தனை பேர் இப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி தனியாக சில்வரை விற்றுருங்க அப்படின்றீங்க. எதனால? ஆக்சுவலாக நம்ம ஒரு 2 months முன்னாடி பண்ணோம் ஒரு வீடியோ. ஓகே. ஒரு 6 months-ஆவே நம்ம மல்டி அசட் கால் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் 2 years-ஆவே மல்டி அசட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். சில்வரை வாங்குங்கன்னு சொன்னோம், நம்ம தான் வாங்குங்கன்னு சொன்னோம், வீடியோ சொன்னோம், நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கினாங்க. ஸோ ஒரு லைவ் எக்ஸாம்பிள், 9th September யாராவது ஒருத்தர் 50 லட்ச ரூபா வாங்கியிருந்தா, நம்ம கஸ்டமர்ஸே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, 50 லட்சம் வாங்கியிருந்தா 9th October 1 month பார்த்தீங்கன்னா 64 லட்சம். Which is about 14 lakhs appreciation for a 50 lakh investments. பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, இதில் 30% ஒரு மாதத்துக்கு 30%, ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க. 30 × 12 போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரும், 360. அவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ 2 வருஷம் வளர்ச்சி இருக்கிற ஒரு கோல்டு சில்வர் ஒரே மாசத்திலே வளர்ச்சி இருக்கு. ஸோ தட் இஸ் ரீசன் வி ஆர் ஆஸ்கிங் கஸ்டமர்ஸ் டு செல் நோ, பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட். நான் அன்னைக்கு சொன்னதுக்கு ரீசன் என்ன, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கு, சில்வருக்கு நிறைய சவுதி பேங்க் வாங்கியிருக்காங்க, சில்வர் நம்பி வாங்கலான்னு நான் சொன்னேன். பட் நான் பஃபெட் சொன்னதை எடுத்து பார்த்தா, the price is what you pay and the value is what you get. எந்த ஒரு அசட் கிளாஸுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. போயஸ் கார்டனாக இருந்தால் இவ்வளோதான் ஸ்கொயர் ஃபீட், எடுத்தா 1 லட்ச ரூபா per square feet நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு சில்வர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட். ஓகே. அதுக்கு நான் டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தா டெய்லி RSI இன்னைக்கு 80க்கு மேலே இருக்கு. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, இங்கே இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கு, சவுதி பேங்க் வாங்கி அதெல்லாமே விட்டுடுங்க, இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட் சினாரியோ. ஒரு புத்திசாலி கடைசி 6 மாசத்துல பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருப்பாரு சில்வர். கடைசி 1 மாசத்துல பண்ணியிருந்தா கூட அவருக்கு எங்கேயோ ஒரு ரிட்டர்ன் சொன்னேன். 50 லட்சம் போட்டிருந்தா 64 லட்சம் ஆயிருக்கும் கடைசி 1 மாசத்துலயே. 10 லட்சம் போட்டிருந்தா எவ்வளவு ஆயிருக்குன்னு நீங்களே பாத்துங்க. கடைசி 1 வருஷம் 6 மாசம் நல்ல வளர்ச்சி வந்துச்சு. இட் இஸ் அ டைம் டு ஹார்வெஸ்ட், இட் இஸ் அ டைம் டு செல். ஏன்னா வாங்கும் போது நம்ம சொன்னோம், விற்கும் போது நம்ம சொல்லணும்ல. அதுதான் அந்த வீடியோ நான் பண்ணது, நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் செல் பண்ணணுங்கிறதுக்கு ரீசன் சொல்றேன். ஒன்னு, டெய்லி RSI above 80, எனிதிங் less than 30 RSI சில்வர் பை. ஓகே. RSI-னா என்னன்னு சொல்றேன், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், டெக்னிக்கல் பாராமீட்டர். less than 30 வாங்கலாம், more than 70 செல் பண்ணணும். ஆல்ரெடி 80 இருக்கு. ஓகே. சோ கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் செல் பண்ணணும். ரெண்டாவது, எப்பெல்லாம் சில்வர் இன்டர்நேஷனலா $50 டச் பண்ணிச்சோ, நான் இன்னைக்கு காலையில பார்த்த வரைக்கும் 50 கிராஸ் பண்ணிடுச்சு. $51 per ounce நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில, நான் மத்தியானத்துக்கு மேல ஐ வாஸ் பிஸி. ஓகே. எப்பெல்லாம் $50 இன்டர்நேஷனல்ல கிராஸ் பண்ணிச்சோ சில்வர், 1987ல இருந்து 5 டைம் கிராஷ் ஆயிருக்கு. ஃபால் ஆல கிராஷ் ஆயிருக்கு. கிராஷ்னா என்ன, ஃபால்னா என்னன்னு சொல்றேன். 5% 10% கீழே போச்சுன்னா ஃபால், 70% 90% டவுன் ஆச்சுன்னா கிராஷ். ஓகே. 1980ல ஹண்ட் பிரதர்ஸ் ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார். there is something called சில்வர் தர்ஸ்டேன்னு ஒன்று இருக்கு, கூகுள் பண்ணி பாருங்க. ஓகே. சில்வர் தர்ஸ்டே எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு தர்ஸ்டே அன்னைக்கு சில்வர் $50 இருந்து $10 ஆயிடுச்சு. ஒரே
ஓவர் நைட்ல ஆச்சா ஒரு வருஷத்துல ஆச்சா, அந்த 79 80 இந்த டயத்துல, அது பேர் ஹண்ட் பிரதர்ஸ் ப்ராப்ளம்னு பேர். அப்போ ஒரு தடவை கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் 87ல இருந்து எடுத்தீங்கன்னா 5 தடவை எப்பப்பெல்லாம் சில்வர் இது மாதிரி 70 80 RSI கிராஸ் ஆயிருக்கு, 5 தடவை கிராஷ் ஆயிருக்கு. இது வரைக்கும் $51 பீட் பண்ணி போனது கிடையாது. ஓகே, இந்த தடவை அது பீட் பண்ணி மேலே போக போதா இல்லை திருப்பி பழையபடி கிராஷ் ஆக போங்கிறத டைம் தான் சொல்லும். பட் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட் சினாரியோ சில்வர். ஸோ 2 வருஷம் ரிட்டர்ன்ஸை ஒரே மாசத்துல வந்தா எப்படி, 6 மாசத்துலேயே வந்தா எப்படி? அதனால தான் இன்னைக்கு செல் பண்ணுங்கன்னு நான் சொல்றது. ஐ ஆம் நவ் பேரிஷ் ஆன் சில்வர், நாட் ஈவன் பாசிட்டிவ் இன் கோல்டு. மேபி மல்டி அசெட், கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேணா மல்டி அசெட் மூலமா, அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸ்டாண்ட் அலோன் சில்வர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். ஸ்டாண்ட் அலோன் கோல்ட் இஸ் நாட் தட் அட்ராக்டிவ் இன் மை வியூ. ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ கேஷவ்.